திருவாதிரை ஸ்பெஷலாக திருவாதிரை களியோட சேர்த்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடிய 7 காய் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த திருவாதிரை ஸ்பெஷல் 7 கறி கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம துவரம்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதுக்காக நான் வந்து 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பை வந்து தண்ணியில் 2 தடவை நல்லா களைஞ்சதுக்கப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்து பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் வந்து பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய், இதெல்லாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு வந்து நல்லா குழைவாக வெந்திருக்கணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் பருப்பை ஊற வச்சுட்டு கூட நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்து நல்லா குழைவாக வெந்து இருக்குது. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம வந்து இதுக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம வேக வச்சிடலாம். முதல்ல வந்து காய்கறிகள் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா சூடுபடுத்திக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வேகிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிற காய்கறிகளை முதல்ல போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். நான் வந்து இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் சேனக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு வாழைக்காயில் பாதி அளவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 கீத்து அளவுக்கு வெள்ளை பூசணி, இதையும் இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டங்களாக நறுக்கி இப்போ இது கூட சேர்த்தாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, அப்புறம் மஞ்சள் தூள், இது எல்லாம் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து இதில் 3 காய் சேர்த்துருக்கோம், மீதி 4 வகையான காய்கறிகள் சேர்க்கணும். இது கூட நான் 2 கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட உருளைக்கிழங்கு, அப்படி இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் பூசணி ஒரு 1/2 கீத்து அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் கொஞ்சமாக அவரைக்காய் நல்லா பெரிய பெரிய பீஸாக நறுக்கி சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த காய் வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி திருப்பியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 7 வகையான காய்கறிகள், அதுவும் நாட்டு காய்கறிகள் எடுத்துக்கணும். 7 வகை அப்படி இல்லைன்னா 9, 11ன்னு நம்மளோட விருப்பப்படி நம்ம ஒத்தப்படையாக எடுத்துக்கணும். நடுவில் ஒரு தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு வேகிறதுக்கு நேரம் அதிகம் தேவைப்பட்டுச்சுன்னா திருப்பி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி அந்த புளி கரைசலையும் இது கூட சேர்த்துக்கணும். புளி கரைசலை சேர்த்து அந்த புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் வந்து புளியோடு சேர்த்து நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து இது எண்ணெய் சேர்க்காம கூட வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுத்து நல்லா வாசம் வரும்போது இப்போ இது கூட காரத்துக்கு வந்து 5லேருந்து 6 மிளகாய் வத்தல், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், இப்போ இது எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். அந்த மிளகாயோட கலர் மாறுறதுக்கு முன்னாடியே இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாகவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளிக்கரைசலோட அந்த பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இது கூட சேர்த்துக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு இது வந்து நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த துவரம்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் அந்த டைம் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம காய்கறிகளுக்கெலாம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு வந்து பார்த்து அளவு சேர்த்துக்குங்க. நம்ம இந்த 7 காய் கூட்டுக்கு வந்து பருப்பு சேர்த்துருக்கோம், அதே மாதிரி தேங்காயும் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் நல்லாவே கெட்டி கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்குங்க. இந்த 7 காய் கூட்டுங்கிறது அந்த கூட்டு பதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது இந்த பக்கம் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கடுகு வந்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 மிளகாய் வத்தல் அது மாதிரி கிள்ளி சேர்த்துருங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், வாசத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம தாளித்து எடுத்து வச்சுருக்கதை அந்த காயில் சேர்த்து விட்டுறலாம். காயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுறணும். அவ்வளவுதாங்க, திருவாதிரை ஸ்பெஷலாக திருவாதிரை களியோட சேர்த்து நைவேத்தியம் பண்ணக்கூடிய 7 காய் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதே மெத்தடில் 7 கறி கூட்டு 7 வகையான காய்கறிகள் வச்சு அப்படி இல்லைனா 9, 11ன்னு உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் வந்து காய்கறிகளை சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.